வணக்கம். குக்கு சித்ரா சமையல் வீடியோங்க. நான் இன்னைக்கு வந்துங்க நம்ம சாம்பாருக்கு தனியாக பருப்பு வகை வைக்க வேண்டியது இல்லைங்க, காய் தனியாக வதக்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாங்க அந்த சாம்பாருங்க. நம்ம 10 நிமிஷத்துல அந்த சாம்பார் செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம காயில் எந்த காய் போட்ட மாதிரியே தெரியாதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? ஒரு டம்ளர் துவரம் பருப்புக்குங்க 2 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்துங்க. இந்த துவரம் பருப்பு பாருங்க நல்லா கழிஞ்சு தண்ணியோடு நான் ஊற்றிடுறேங்க. அதுலேயே வந்துங்க நான் 2 தக்காளிங்க பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயங்க, பூண்டு ஒரு 4 பல்லுங்க, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமாக நான் இந்த புளியும் நான் போட்டுறேங்க. நான் 2 கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதையும் நான் போட்டுக்கிறேங்க. கூடவே நான் 3 பச்சை மிளகாய்ங்க, 1 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் மிளகாய் சில்லி போடுறேங்க. இது நல்லா நான் குக்கரில் 4 சவுண்ட் விட்டு வேக வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்துடுறேங்க எல்லாமேங்க. குக்கரில் கேஸ் போயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. பாருங்க, எல்லாமே நம்ம பருப்பு எல்லாமே வெந்துருச்சுங்க. இதை நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறேங்க. நான் இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நான் மற்ற வச்சு கடைஞ்சிக்கிறேங்க. நான் இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிட்டேங்க. நான் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. இது நம்ம வந்து தண்ணியாக வைக்கலாமுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டுங்க, 1 நிமிஷம் நல்லா அடுப்பில் கொதிக்கிட்டுங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அந்த சாம்பாருக்கு நான் அடுப்பில் வடச்சட்டி வச்சுங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதை கடுகு போட்டுறேங்க. ஒரு 4 வெந்தயம் போட்டுடலாங்க, நல்லா வாசத்துக்கு. லாஸ்ட்டாக நான் இந்த 2 வரமிளகாய் நான் முழுசாக போட்டுறேங்க. இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே 1 நிமிஷம் நம்ம தாளிச்சு ஊற்றி கொதிக்கிட்டுங்க. அவ்வளோதாங்க, இந்த சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. இதுக்கு நான் லாஸ்ட்டாக நல்லா பெருங்காயம் நிறைய போட்டால் வாசமாக இருக்குங்க இட்லி சாம்பாருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் கொஞ்சம் நேரம் சட்டிலேயே ஹீட்லேயே இருக்குதுங்க. இந்த சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஈஸியாக இப்போ 10 நிமிஷத்தில் அந்த சாம்பார் வச்சிடலாங்க. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள்.